வெல்கம் டு த சேனல் கைஸ். நான் புதுசாக இன்னொரு ஃபெலோடென்டான் ஸ்ப்ளெண்டிட் வாங்கியிருக்கேன். முன்னாடி வாங்கின ஸ்ப்ளெண்டிடை விட இந்த பிளான்ட் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருந்துச்சு, ப்ளஸ் சைஸும் நல்லா மெச்சோர்டாக இருந்தது. இந்த பிளான்ட் எங்கே வாங்கினேன், என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படின்றது இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இது வரைக்கும் 2-3 டைப் ஆஃப் மாஸ் போல்ஸ்லாம் நான் செஞ்சு பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒவ்வொரு டைப் ஆஃப் மாஸ் போல்லையும் ஒவ்வொரு இஷ்யூ வருது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் இந்த வாட்டி நம்ம மாஸ்போல் செய்ய போகிறோம். இந்த பிவிசி ஷீட்டை நீங்கள் லோக்கல் ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அங்கேயே நீங்கள் அந்த கார்டன் மெஷும் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி பிவிசி ஷீட்டில் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஜிப்டைஸ் வந்து நீங்கள் ஹார்ட்வேர் ஷாப்லேயே கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு மாஸ்போல் கட்டுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடு மாஸ்போல் மட்டும் டைப் பண்ண போகிறோம். ஒரு சைடு மாஸ்போல் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாஸ் உள்ளார வச்சுட்டு அடுத்த சைடு நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன்னா, ஒரு 3 to 4 பாக்ஸஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி 3 to 4 பாக்ஸ்க்கு ஒரு ஜிப் டைப் போடுறேன். இப்படி போட்டோன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். மாஸ் வந்து இந்த கேப் வழியாக வெளில வராது, சைடு வழியாலாம் வெளில வராது. அதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ஜிப் டைஸில் இருக்க எக்ஸ்ட்ராலாம் தேவையில்லை. நீங்கள் இதை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க, டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும். இந்த ஜிப் டைப் போட்ட பிறகு இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒரு சைடை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மாஸ் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க மாஸ் பார்த்திங்கன்னா ஸ்பாக்னம் மாஸ். இந்த மாஸ் வந்து மொத்த மாஸஸ் விட 10 times தண்ணியை வந்து அதிகமாக ரிட்டைன் பண்ணோம். அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஸ்பாக்னம் மாஸ் யூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் நீங்கள் மாஸ் வச்சா போதும். இதுக்கு கீழே கோகோ சிப்ஸ் அப்படி இல்லைனா நீங்கள் பாட்டி மிக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. மாஸை வந்து இந்த மாதிரி டாப்லேருந்து வச்சுட்டே வாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக பேக் பண்ணுங்கள், ரொம்ப டென்ஸாகவும் பேக் பண்ண வேணாம். ஸோ இந்த பாட்டம் போர்ஷன் வந்து விட்டுருங்க. இதில் வந்து கோகோ சிப்ஸ் வந்துடும். இப்போ அடுத்த சைடும் டைப் பண்ணிட வேண்டியதான். ஸோ அடுத்த சைடும் நீங்கள் ஜிப் டை யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக டைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஜிப் டைஸில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம், அதெல்லாம் தேவையில்லை. இந்த பாட்டம் போர்ஷனில் மாஸ் வைக்க தேவையில்லை. நீங்கள் சப்போஸ் வச்சிங்கன்னா என்ன ஆகுன்னா, இது ராட் ஆகி பிளான்ட்டோட ரூட்டையும் கெடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் அப்படி இல்லைனா கோகோ சிப்ஸ் இந்த இடத்துல வைங்க. ஸோ நான் வந்து இதில் கோகோ சிப்ஸ் தான் வைக்கிறேன். கோகோ சிப்ஸ் வச்சு பாட்டம் போர்ஷனை நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ பார்க்குறது இப்படி தாங்க இருக்கும். கீழே வந்து கோகோ சிப்ஸ் அந்த பாட்டுக்குள்ளே போகிற போர்ஷன் வந்து கோகோ சிப்ஸ் இருக்கும். இந்த பிளான்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 6 inch டிரான்ஸ்பரண்ட் பாட். இந்த பிளான்ட்டோட பாட்டம் பார்த்திங்கன்னா நல்லா ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தட் தண்ணி ஈஸியாக ட்ரைன் ஆகிடும். இந்த பாட் த ப்ளூமிங் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் சேனல்கிட்டேருந்து வாங்கினேன். ஓரளவுக்கு ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா ஆன்லைனில் நான் இந்த பார்ட்ஸ் பார்த்தேன், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. இவங்கள்ட்ட கொஞ்சம் கம்மி ரேட்லேயே எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் அவங்கள்ட்டே நான் வாங்கிட்டேன். இந்த பிளான்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சங்கி பாட்டிங் மிக்ஸ். சங்கி பாட்டிங் மிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, தண்ணி நீங்கள் ஊற்றினீங்கன்னா ஈஸியாக ட்ரைன் ஆகிடும். பட் ஆனால் மாய்ஸ்சர் மட்டும் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும். இந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரூட் வந்து ஏரேட்டடாக இருக்கணும். ஸோ சங்கி பாட்டிங் மிக்ஸ் போட்டிங்கன்னா இந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து நல்லா வளரும். இண்டோரில் வச்சு வளர்க்குறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். பிளான்ட்டோட ரூட்டை ஃபஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரூட்ஸ்லாம் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது. இந்த பிளான்ட்டை வந்து கோகோ பீட்டில் வளர்த்துருக்காங்க. ஸோ கோகோ பீட்லாம் இருந்துச்சுன்னா தட்டி எடுத்து விட்டுருங்க. ஸோ பிளான்ட் பண்ணும்போது கைஸ் ரூட்டை வந்து மாஸ்போல் பக்கத்தில் வைக்க வேணாம், கொஞ்சம் தள்ளியே வைங்க. ஏன்னா ஒரு பிளான்ட்டில் எனக்கு வந்து ரூட் ராட் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மாஸ்போலோட சேர்த்து ஒட்டி வச்சுருந்தேன். ஸோ தண்ணி போய் இந்த மாஸ்போல்லேருந்து தண்ணி இறங்கி பிளான்ட்டோட ரூட் ராட் ஆகிடுச்சு. பிளான்ட்டை ப்ளேஸ் பண்ண பிறகு நீங்கள் பேலன்ஸ் இருக்க பாட்டிங் மிக்ஸும் போட்டுருங்க. மாஸ்போல் மேலே வளர்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பிளான்ட்டை வச்சு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ மாஸ்போல் மேலே பிடிச்சி பிளான்ட்டை வளர ஆரம்பிச்சோன்னே இந்த டைலாம் நீங்கள் கழட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம செஞ்சுருக்க மாஸ்போலுக்கும் முன்னாடி இருக்க மாஸ்போலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ புதுசாக செஞ்சுருக்க மாஸ்போல் பார்த்திங்கன்னா பேக் சைடில் தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டிஸபேட் ஆகாது, அதாவது எவாப்ரேட் ஆகாது. நீங்கள் ஊற்றுற தண்ணி எல்லாமே இந்த பிளாஸ்டிக் என்க்ளோஷருக்குள்ளே அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். இதுவும் எவாப்ரேட் ஆகும் தான், ஆனால் ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப பொறுமையாக எவாப்ரேட் ஆகும். இப்போ இந்த பழைய மாஸ்போலில் என்ன ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ மாஸ்போலில் வச்சு ஃபஸ்ட்டு ஷூட்டு இது தான் வந்திருக்கு. இந்த மாஸ்போலோட பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லா பக்கமே வந்து தண்ணி வந்து ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். அதுதான் இதுக்கும் அதுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸு. ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த மாஸ்போலில் ஒரு 2 நாள்லேயே இல்லை 3 நாள்லேயோ பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியும் எவாப்ரேட் ஆகிடுது, மாஸ்போல் ஈஸியாக ட்ரை ஆகிடுது. ஆனால் இந்த புதுசாக நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா மாஸ்போல், இதில் வந்து தண்ணி வந்து பேக் சைட்லேருந்து எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லா மெஷர்ஸும் எடுத்துருக்கோம். ஸோ அது வந்து பிளாஸ்டிக் என்க்ளோஷர்லேயே இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எவாப்ரேட் ஆகாது.
இதுதான் வந்து இந்த மாஸ்போலுக்கும் பழைய மாஸ்போலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இந்த டைப் ஆஃப் மாஸ்போல் எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஃபியூ மந்த்ஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த பிளான்ட்டை நான் வந்து பெங்களூரில் இருக்கிற சுவாமி நர்சரிலேருந்து வாங்கினேன். இது அத்திபல்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.